வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. எனக்கு வந்து ட்ரேடிங் அப்படின்னா இதுதாங்க அப்படின்னா அது என்னங்கிற அந்த அடிப்படையை ஒரு டெஃபினிஷன் மாதிரி கொடுங்களேன். ட்ரேடிங் பண்ணுறோன்னா இன்றைக்கி வாங்கின ப்ரைஸு நாளைக்கு நான் போய் பார்க்குறேன், அது விலை என்னவா இருக்குது, மேலே இருக்குது. படிச்சுக்கிட்டு நான் ஒரு 1000 ரூபா ஒரு இதில் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த டே முடியும் போது அது 700 ரூபாயும் ஆகும், 1500 ஆக வாய்ப்பு ஆகலாம். ஆனால் மேக்ஸிமம் எது ஆகும்? நான் ஒரு நாளைக்கு ஒரு எவ்வளவு என்னால் ப்ராஃபிட்னு பண்ண முடியும், இல்லை இத்தனை மாதம் வரைக்கும் உங்களால் ப்ராஃபிட்லாம் பண்ண முடியாது, அதுக்கு மேலே அப்படி ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா? இவர் வின் பண்ணுவாரா வின் பண்ண மாட்டாருன்னு எதை பேஸ் பண்ணி தெரியுங்கன்னா, நான் வந்து ஒரு 50,000 எடுத்துகிட்டு வரேன், என்னால் டெய்லி எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் பண்ண பெரிய ப்ராஃபிட்டுங்கிறது எப்போ, எந்த டைம் பீரியடில், நீங்கள் பண்ண பெரிய லாஸுங்கிறது எந்த டைம் பீரியடில், அந்த டைமில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, ஸ்டில் எப்படி நீங்கள் பர்சேஸ் பண்ணீங்க? ஆல்ரெடி நான் லாஸ்ட் டைம் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன். நான் லாஸ் பண்ணது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரே நாள், அதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 hourல 10 lakhs வரைக்கும் லாஸ் பண்ணிடுறேன். சும்மா சர்ச் பண்ணால் அட்லீஸ்ட் தமிழில் மட்டுமே ஒரு 100 பேராவது ஆன்லைனில் சொல்லித்தரேன்னு சொல்லி யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க சார். ஸோ யாரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதே ஒரு குழப்பம் ஏற்படுது இல்லை சார்? அப்போ இதில் ட்ராபேக் இருக்குங்க, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா கிளாஸ் வந்து ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் எடுக்கும்போது நான் சொல்கிறேன், உங்களால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் கிளாஸ் எடுப்பேன். நீ இதுவாக நீ கேட்டு பாரு, சொன்னேன் உங்களால் இதில் வின் பண்ணவே முடியாது சார். அப்புறம் ஏன் சார் என்னை கூப்பிட்டீங்க, ஏன் சார் நான் ஜாயின் பண்ணேன்? பொதுவாங்க இந்த ட்ரேடிங் அப்படின்னு இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன்னு வைங்களேன், ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்க வேண்டியதானப்பா, நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்களேன்னு சொன்ன உடனேயே அது என்ன ஏது, அது பண்ணுறது சரியா தப்பா, எங்கே பண்ணணும், எந்த நாலேஜுமே நமக்கு இல்லைனாலும், நான் என்னைய சேர்த்தான் சொல்கிறேன், எனக்கு சுத்தமாக அதை பற்றின நாலேஜே இல்லை, நான் ஒத்துக்கிறேன். என்கிட்ட இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து கேட்டாலோ இல்லை நான் யார்ட்டையா சொல்லணுன்னாலோ ஃபஸ்ட் எடுத்தோடனே அதெல்லாம் வேலையேற்ற வேலைப்பா, கண்டிப்பாக காசு போயிடும், ஏதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வழியை பாரு, இதில் போய் காசை விட்டுறாத, இந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பதில் தான் நமக்கு வரும். அதை நம்ம படித்தோன்னா, அதை ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால் அதில் ஏர்ன் பண்ண முடியும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக யாருனாலும் ஆக முடியும் அப்படின்னு 20 வருஷமாக இந்த ட்ரேடிங் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பி ஸ்கொயர் ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட்னு நடத்தி இது வரைக்கும் 4000 பேருக்கு மேலே ட்ரேடிங்கை ப்ராப்பராக கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட்ல இருந்து அதனுடைய ஃபவுண்டர்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க 2 பேருமே தெம்செல்வ்ஸ் ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க, அதை பற்றின ஒரு டீப் நாலேஜ் இருக்கிறவங்க. இன்னைக்கு நம்மளுடைய நேயர்களுக்கு, பொதுமக்களுக்கு இந்த ட்ரேடிங்கை பற்றின ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் நாங்கள் கொடுக்கணும் சார். அவங்க எங்கிட்ட வந்து சேரணும் வைக்கணுங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம். ஆனால் ட்ரேடிங்னாலே ஒரு நெகட்டிவ்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி இல்லைங்க. அதில் இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அது எனக்குமே ரொம்ப சரின்னு பட்டுச்சு. ஏன்னா என்ன ஏதுன்னே தெரியாமல் கண்மூடித்தனமாக ஒரு பின்னாடி போகிறதுக்கும், அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யலாமா வேணாமான்ற டெசிஷன் எடுக்கிறதுக்குமே ஒரு நல்ல ஒரு இது இருக்குல்ல. அதனால இன்னைக்கு அவங்க கூட பேசுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளுடைய ஷோக்கு அவங்கள வெல்கம் பண்ணலாம். 2 பேரும் ஃபவுண்டர்ஸ் வந்திருக்காங்க, மிஸ்டர் அருண், மிஸ்டர் ராஜேஷ்குமார். 2 பேரும் வெல்கம். நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாப்பிக்குமே ஒரு ஐ ஓப்பனிங்காக, ஒரு யங்ஸ்டருக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய டாப்பிக்காக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். எனக்குமே ரொம்ப தேவைப்படக்கூடிய டாப்பிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல நான் எப்படி கேட்குறேன், பி ஸ்கொயர் அப்படின்னா என்ன பேர்? ஏன்னா பிபி அப்படின்னு நான் அதை புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய கம்பெனி, உங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு பி ஸ்கொயர்னு பேர் ஏன் வச்சிங்க? புல் பியர். புல் பியர். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எடுத்தவொடனே சொல்லியிருந்தாங்க. புல்லு பியர் இது 2மே இருக்கும். இதில் நீங்கள் புல்லாக இருக்க போகிறீங்களா பியராக இருக்க போகிறீங்களா? ஓ, புல்லுனா காலை. ஆமாம், காளை மாடு என்ன பண்ணும், முட்டி தூக்கும், கரடி வந்து ஏறி கடிக்கும். ஸோ அதனாலவே வந்து ஏற்றம் இறக்கம் 2மே இருக்கும். அதனால பி ஸ்கொயர். இதுல ஒரு பி, அதுல ஒரு பி. ஸோ இது 2ம் சேர்ந்தது தான் என்னது பி ஸ்கொயர். புல்லு, அதாவது புல்லும் பியரும் இருந்தால் தான் மார்க்கெட்டு, க்ரீனும் ரெட்டும் இருந்தால் தான் மார்க்கெட்டு. ஸோ அதனால ஒரு பி ஸ்கொயர். நல்லா இருக்கு ஆக்சுவலி, பேர் நல்ல எக்ஸ்பிளனேஷன், நல்லா இருக்கு. அதுக்கே 1 month யோசித்தோம். பரவாயில்ல. அதே மாதிரி இப்போ ட்ரேடிங் பற்றி வரும்போது நிறைய பேருக்கு இந்த ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்டிங்க்கும் ஒரு குழப்பம் இருக்கும். ஏன்னா ட்ரேடிங்கிறது வந்துட்டு நான் லைவாக பார்த்துருக்கேன். எப்படின்னா, இந்த நமக்கு 2 வீலரில் முன்னாடி மேப் போடுறதுக்காக ஒரு வைப்போம்ல, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு சார், அது கிராஃப் ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அது ரெட் கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ 2 வீலரில் போகும்போது சிக்னல் இருக்கும்போது அதை லோட் பண்ணுவாங்க, அதை பார்ப்பாங்க. என் ஃப்ரெண்ட் டாக்டர்ஸோட ஹார்ட் பீட் மாதிரி அது இருக்கும், பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதை பார்த்தா எனக்கு ட்ரேடிங் அப்படின்னு புரிஞ்சுக்குவேன்.
இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னாலே கொஞ்சம் லாங் டேர்ம்ல அப்படின்னு நம்ம மைண்டுக்கு தோண வைக்குது. ட்ரேடிங்னாலே இந்த ஒரு நாளுக்கும் நான் காசு போட்டு எடுக்கிறேன். இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து இது நான் புரிஞ்சுக்கிட்டது தானா, இல்லை ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் ட்ரேடிங் பற்றி பேசலாம். ஆக்சுவலாக ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் சொன்னதான் கரெக்ட். ட்ரேடிங் வந்து டெய்லி பண்ணுறது. அதாவது இன்னைக்கு நான் பண்ண போகிறேன், இன்னைக்கு நான் ப்ராஃபிட் பண்ண போகிறேன், வாட் எவர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இன்னைக்கு பண்ணுறது இன்னைக்கே முடிச்சுட்டு தான் ட்ரேடிங். இதை நான் வந்து ஹோல்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாளில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராஃபிட் வந்தால் க்ளோஸ் பண்ணது தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் மார்க்கெட்டில் பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் நான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்லுவேனே தவிர இன்ட்ராடே ட்ரேடிங்கிறது எல்லாராலையும் முடியாது. ஏன்னா இங்கே வந்து எமோஷன் அண்ட் பேஷன்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லா மனுஷனால முடியுமா உங்களுக்கே தெரியும். அதை கண்ட்ரோல் பண்ணுறவங்க யாரோ இதில் வரலாம், அதாவது டெய்லி ட்ரேடில். அது தவிர்த்தவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகலாம். இப்போ இந்த ட்ரேடிங்குடைய அடிப்படையே எனக்கு புரியும். இப்போ ஏன்னா இது வந்துட்டு நான் ஒரு எஜுகேஷனல் அவேர்னஸ் வீடியோவை தான் பார்க்குறேன். எனக்கு வந்து ட்ரேடிங் அப்படின்னா இதுதாங்க அப்படின்னா அது என்னங்கிற அந்த அடிப்படையை ஒரு டெஃபினிஷன் மாதிரி கொடுங்களேன். அதாவது வந்து ஒரு பிகினர் வந்து ஒரு ட்ரேடிங்கை வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்கணும். ஓகே, ஒரு ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருந்தால் தானே அது விலை ஏறும். கரெக்டாக? இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குற ப்ராடக்ட்டை அடுத்த நாள் நான் போய் பார்க்குறேன், அது 150 ரூபாய்க்கு சொல்கிறாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டில் டிமாண்ட் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இப்போ ட்ரேடிங் பண்ணுறோன்னா இன்றைக்கி வாங்கின ப்ரைஸு நாளைக்கு நான் போய் பார்க்குறேன், அது விலை என்னவா இருக்குது, மேலே இருக்குது. அப்போ அந்த ஸ்டாக்கு அந்த ப்ரைஸு டிமாண்டை நோக்கி போகுது. அப்போ இந்த இடத்துல நான் பார்த்துக்க வேண்டியது என்ன டைப் ஆஃப் கேண்டில். இப்போ நான் கேண்டில் சொல்கிறப்போ உங்களுக்கு புரியாது, எனக்கு புரியல. ஓகேவா? ஏன்னா அது வந்து ஒரு டிஜிட்டல் மீடியமான ஒரு மொழி. சரி, ஓகே. இப்போ நம்ம 2 பேர் பேசிக்கிறோம், தமிழில் பேசுகிறோம், we can understand both. பட் ஒரு ட்ரேடர் உள்ளே வர்றப்ப அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான மொழி ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் மூலமாக தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டியூட்டு தெரியப்படுத்துவாங்க. இந்த இடத்துல பை பண்ணலாமா, இந்த இடத்துல செல் பண்ணலாமா அப்படின்றது. ஸோ ஒரு ட்ரேடர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படிக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல என்ன, இந்த கேண்டில் வந்தால் என்ன சொல்கிறாங்க, இந்த கேண்டில் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத ப்ராப்பராக படிக்கணும். ஸோ ட்ரேடிங்கை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் லேர்னிங்காக பண்ணாமல் ஒரு லாங் டேர்ம் லேர்னிங்காக படிக்கணும். ஃபைன். இப்போ நான் இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து ட்ரேடிங் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. இப்போ இந்த எஸ்ஐபி கான்செப்ட் இதெல்லாம் நான் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டிட்ட பேட்டி எடுத்திருக்கேன். அவங்க சொல்லும்போது எனக்கு அது புரிய வரும். வேணா இந்த ஆக்சிஸ் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்குது, ஐசிஐசிஐ இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன, எப்படி காசை போடணும், அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத. இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பொருள் இருக்குது, அது 100 ரூபா இருக்குது, 150 ரூபா டிமாண்ட்னு. அந்த பொருளுக்கு வந்து அந்த மார்க்கெட்டில் நேம்ங்கிறது என்னவா இருக்கும்? அது ஏதாவது ஒரு சோப்பு பேர், ஒரு கம்பெனியுடைய பேர் அப்படி இருக்குமா? இந்த கம்பெனியில் நான் இன்னைக்கு காசை போடுறேன், உதாரணத்துக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் எடுத்துக்குவோம். அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஸ்டாக் வந்து இன்னைக்கு இப்படி இருக்குது, நான் இந்த ஸ்டாக்கை இன்னைக்கு வாங்குறேன், இல்லை அது இப்படி போகிறது, இந்த மாதிரி ஏதாவது நடக்குமா? இல்லை அதுக்கும் உங்களுக்கு ஏதாவது நீங்களே பேர் இருக்குமா? அது என்ன, இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் அதில் அசோசியேட் ஆகுமா ட்ரேடிங்? நீங்கள் எல்லாமே கம்பெனிஸ் தான். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டாக நான் சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு எந்த மாதிரி கம்பெனியில் நான் போடணும், அது எந்த மாதிரி ஒர்க் ஆகுன்றதை கேட்குறீங்க. நான் இப்போ ஒரு ஐடிசி உதாரணத்துக்கு. எஸ். ஓகே, இப்போ இந்த ஐடிசின்றது என்ன டைப் ஆஃப் கம்பெனி? சீக்ரெட் கம்பெனி. ஓகே, இது காலங்காலமாக இருக்குது. அது மாதிரி இங்கே ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சும்மா 4 இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ஓகேவா, ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஐடி இண்டஸ்ட்ரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி இப்போ லாஸ்ட் 1 இயராக ஏஐ வந்து ஐடி கம்பெனி எல்லாமே டவுன். அப்போ ஒரு காமனாக ஒரு நியூஸை வச்சு இதுலேயுமே நான் என்ன பண்ண முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இப்போ ஐடி கம்பெனியில் போயிட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா லாஸ்ட் 1 இயராக நான் லாஸை ஃபேஸ் பண்ணியிருப்பேன். கரெக்டாக? இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸு, ஒரு பர்சன் டிசிஎஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, மென்ஷன் பண்ணலாமா இதில் வீடியோவில்? டிசிஎஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1C லாஸ். அப்படியா? ஆமாம். ஏன்னா அவருக்கு அது வந்து கரெக்டான டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரியல. ஏன்னா ஏஐ வந்தனால ஐடி கம்பெனி டவுன். அப்போ நம்ம ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு பொருளாதாரத்தில் தான் நம்ம இருக்கோம் ட்ரேடிங்கில். ஏன்னா எல்லாமே நியூஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் ரன் ஆகுது. அவன் அமெரிக்காரனும் ஈரானும் சண்டை போட்டுட்ருக்கானுங்க, நம்ம மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, இறங்குறாங்க. இதுக்கு என்ன சம்மந்தம்? அப்போ இதை பற்றிலாம் நம்ம படிக்கணும். அப்போ எந்த டைப் ஆஃப் கம்பெனி, ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ஈச்சர் மோட்டார் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, விப்ரோ ஐடி கம்பெனி. இப்போ இந்த டைப் ஆஃப் கம்பெனி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் க்ரோ ஆகுமா ஆகாதா? அப்போ அதை பற்றின ஒரு படிப்பு தேவைப்படுது. அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கே நான் எடுத்துக்கிறேன், ஒரு பெரிய நிறுவனம்ங்கிறதுனால அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துக்குவோம். இன்னைக்கு வந்து காலையில் மார்க்கெட் தொடங்கும் போது அப்போலோ ஹாஸ்பிட்டலுடைய ஒரு ஷேர் வந்துட்டு ஒரு 6000 ரூபா இருக்குன்னு வைங்களேன். நான் வந்துட்டு அதில் வந்து சம் அமௌண்ட் ஒரு 500 ரூபா ஏதோ ஒன்று போடுறேன், ஒரு 1000 ரூபா பண்ணுறேன் அப்படின்னா, இன்னைக்கு டே எண்ட் ஆஃப் த டேலையோ இல்லை ஏதோ ஒரு கட்டத்துலையோ அந்த 6000 ரூபா ஒரு 8000 ரூபாயா மாறுதுன்னா ஒரு 2000 ரூபா 6000 ரூபாய்க்கு வருது. அப்போ நான் 1000 ரூபா போட்டிருக்கேன்னா அதில் வந்து எனக்கு ஒரு 300 ரூபாயோ 400 ரூபாயோ ஏறும்.
அப்போ அதை போட்டு ஒரு 1400 நான் வாங்கின ஸ்டாக் இப்படி ஏறும்போது டக்குன்னு நான் வித்துட்டு ஒரு 1400 எடுத்து 400 ப்ராஃபிட் பார்த்துக்கிறேன். இதுதான் ட்ரேடிங். ஆமா. எஸ், இதுதான் ட்ரேடிங். புரிஞ்சுக்கிட்டேனா? புரிஞ்சுக்கிட்டீங்க நல்லா. நல்லா இதே வந்து நான் அப்படியே வாங்கி ஹோல்ட் பண்றேன். ஃபியூச்சர்ல வந்து ஒரு 10,000 போகும்னு நினைக்கிறேன். நான் ஹோல்ட் பண்றேன், நான் இன்வெஸ்ட். ஃபைன், பிரில்லியன்ட். அண்ட் ஒரு பர்சன் ட்ரேடராகவும் இருக்கலாம், இன்வெஸ்டராகவும் இருக்கலாம். Both, ரெண்டுமே இருக்கலாம். ஓகே, உங்களுடைய அட்வைஸ் படி ஆனா எதுவா இருந்தா ரெண்டுமே இருக்கலாம். ரெண்டுமே இருக்கலாம். ரெண்டுலயுமே ப்ராஃபிட் வருமா? ரெண்டுமே ப்ராஃபிட்ல வரும். இப்போ ஒரு 1000 ரூபாய் ஒரு பெகினர் வந்துட்டு ட்ரேடிங் பண்ணணும்னு சொல்லி இப்போ உங்கள்கிட்ட வந்து படிச்சுக்கிட்டாருன்னு வைங்க. படிச்சுக்கிட்டு நான் ஒரு 1000 ரூபாய் ஒரு இதில் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த டே முடியும் போது அது 700 ரூபாயும் ஆகும், 1500 ஆக வாய்ப்பு இருக்கு. ஆகலாம். ஆனா மேக்ஸிமம் எது ஆகும்? 700 ரூபா தான் அதிகமா ஆகுதோ இல்ல? ஏன்னா நிறைய அது பேர் வந்து அந்த லூஸ் ட்ரேடரோட பண்றோம்னு மென்டாலிட்டியை சொல்றாங்க. பொறுத்து. சொல்லி கொடுத்ததை சரியா பண்ணா கரெக்டா பண்ணலாம். இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒருத்தர் வந்து நான் 1000 ரூபாய் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்றேன், என்னோட லாஸை வந்து நான் வந்து ஒரு 300 தான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு கான்செப்டோட உள்ள வராது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஏறி ஏறி இறங்கி தான் போகும். அதாவது போகும்போது அப்படியே மேலேயே போகுது, ரெஸ்ட் எடுப்பாங்க தெரியுமா? இப்போ நம்ம ஒரு படிக்கட்டு ஏறினா ரெஸ்ட் எடுத்து போவோம். அதே மாதிரி தான் மார்க்கெட்டை மேலே போவோம். மேலே இப்போ ஒரு 1000 அவங்க வந்து 1000 ருபீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஒரு 700 போயிடுச்சு, அகெயின் திரும்பி 500 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா 700 போனது அகெயின் 500 வச்சு 1000 போகுமா போகாதான்னு எனக்கு தெரியாது, கட் பண்ணுவாங்க. ஆனால் 1000 போகும். அகெயின் வந்து இப்போ ஒரு ஸ்டாப் லாஸ், அதாவது எனக்கு ஒரு 300 நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறாங்க, ஆனால் 300 கிட்ட வந்துச்சு, இன்னும் மேலே போகும். இந்த லாஸை ஏற்றுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் மென்டாலிட்டி இப்படி தான். லாஸை கொடுக்க தயாராக இருக்க மாட்டாங்க, ப்ராஃபிட்டுக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ரிஸ்க் ரிவார்டு. இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு மெக்கானிக், ஏசி மெக்கானிக்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் எனக்கு ஒரு ஏசியை நான் ரிப்பேர் பண்ண போகணும். சரி. அப்போ என்னோட ரிஸ்க் இங்கே என்ன? பெட்ரோல். ஆமாம், கரெக்டாக. கரெக்ட். நான் ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறேன், அங்கே எனக்கு வர்ற பேமெண்ட் வந்து 1000 ரூபாய். சரி. அப்போ இதில் ரிஸ்க் எவ்வளோ? 100 ரூபாய். ஆமாம். ரிட்டர்னு 900 900 ரூபாய். இதுதான் ரிஸ்க் ரிவார்டு. ரிஸ்க் 100 ரூபாய், ரிவார்டு எவ்வளோ? 900 ரூபாய். ஓகே, இதே வந்து நீங்கள் இங்கேருந்து பெருங்குளத்தூர் போகணும்னு வச்சுக்கோங்களேன். சரி. அப்போ இங்கேருந்து நான் போகணுன்னா 500 ரூபாய் பெட்ரோல் போடணும். ஆமாம். அதே 1000 ரூபாய் தான் தருவாங்க. ஆமாம். அப்போ இங்கே 100 ரூபாய் ரிஸ்க்கு, அங்கே 500 ரூபாய் ரிஸ்க்கு. இதே தான் ட்ரேடிங்கில் பண்ணணும். ஓகே. இந்த கம்பெனியில் நான் இன்னைக்கு ட்ரேட் எடுக்கிறப்ப இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இவ்வளோ இருக்குது. ஸ்டாப் லாஸ்னால் என்னது? அந்த பெட்ரோல் சொல்கிறேன்ல, எனக்கு 100 ரூபாய் தான் இங்கே ஸ்டாப் லாஸ், அங்கே எனக்கு 500 ரூபாய் ஸ்டாப் லாஸ். இது மாதிரி டெய்லி இப்போ நீங்கள் காலையில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்கை ஓப்பன் பண்ணவொடனே நான் ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்குறீங்கல்ல, அப்போ காலையில் அந்த ஏரியாவை போய் பார்த்த உடனே இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்தால் எனக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸ்? ஒரு ட்ரேடர் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஸ்டாப் லாஸ். சரி, இப்போ பெகினராக உங்கள்கிட்ட படித்து முடிச்சுட்டு நான் வந்துட்டு ஒரு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு நாளைக்கு ஒரு எவ்வளவு என்னால் ப்ராஃபிட்னு பண்ண முடியும்? இல்லை இத்தனை மாதம் வரைக்கும் உங்களால் ப்ராஃபிட்லாம் பண்ண முடியாது, அதுக்கு மேலே அப்படி ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா? இப்போ நீ ஒருத்தர் வரான்னு வச்சுங்க ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வின் பண்ண மாட்டாருன்னு எதை பேஸ் பண்ணி தெரியுங்கன்னா, நான் வந்து ஒரு 50,000 எடுத்துகிட்டு வரேன், என்னால் டெய்லி எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்? நான் 50,000 எடுத்துகிட்டு வரேன், நான் என்ன கற்றுக்க போகிறேன் ஓகே அப்படின்னு வரவங்க வின் பண்ணிடலாம். நான் எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க பேஸ்ட் ஆன் என்ன, பணம் சம்பாதிக்க மட்டும்தான் வராங்களே தவிர அந்த பணத்தை எப்படி உருவாக்கணுன்றது அவங்களுக்கு தெரியல. ஃபைன். இல்லை, பேஸ் நம்ம தான் போடணும் முதல்ல. சரி. அது வாட் எவர் ப்ராஃபிட் லாஸ் நீங்க முடிவு பண்றது, மார்க்கெட் முடிவு பண்றது கிடையாது, நம்ம முடிவு பண்ணணும். எனக்கு என்ன தேவையோ நீங்க தான் முடிவு பண்ணாது. அதை நான் எத்தனை ஒரு கேபிட்டலை பொறுத்து. ஓகே. அந்த நான் நல்லா கற்றுக்க போகிறேன், அந்த நான் அதை ஃபர்தராக ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், அது மார்க்கெட்டில் எத்தனை நாள் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறேன். அண்ட் தென் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வரலாம், ஆனால் எண்ட் ஆஃப் த மந்த்து ப்ராஃபிட்டில் இருக்கணும். இதுதான் கான்செப்ட். அதாவது எல்லா நாளுமே ப்ராஃபிட் தான் வரணும்னு நினச்சின்னா எங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு மிஷின் வச்சிருக்கோம், மணி என்ற மிஷின் வச்சிருக்கோம். அடுத்த கேள்வி நான் தான் கேட்க போகிறேன். எல்லா நாளும் ப்ராஃபிட் வரணும்னா நம்ம ஒரு மிஷின் நாங்களே வச்சிருப்போம், நாங்கள் எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? அவசியமே இல்லையே. இப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பிரதர். எப்படின்னா, நீங்கள் தான் இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட் வச்சுருக்கீங்கல்ல, சக்ஸஸ் ரேஷியோ என்னன்னு கேட்பாங்க. ஸோ வாஸ்தவமான கொஸ்டின். ஆமாம், நீங்களே ட்ரேட் பண்ணி சம்பாதிச்சிக்கலாம்ல, அந்த சீக்ரெட்டை போய் எனக்கு ஏன் சொல்லி கொடுப்பீங்க? அதாவது இங்கே ஒவ்வொருத்தவங்களோட ஐக்யூ லெவல் வேற. அப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இவர் இவ்வளோ சம்பாரிச்சிருக்காருல, அதே நான் பண்ணிடுவேனான்னு கேட்டால் நான் எப்படி உத்தரவாதம் தர முடியும்? அவர் வந்து ப்ராப்பராக படிக்கிறாரு, ப்ராப்பராக பண்ணுறாரு, ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறாரு, சம்பாதிக்கிறாரு. இதே இவருக்கு நான் எப்படி சொல்ல முடியும்னா, நான் நல்லா சொல்லித்தருவேன், நீ எப்படி பண்ண போகிற, உன்னோட ரூல் என்ன, நீ எந்த டைப் ஆஃப் ட்ரேட் பண்ண போகிற, இதெல்லாமே தான் இருக்குது. அவங்க ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, கேம்பிளிங் மாதிரி, ஓகே, ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறது, லாஸ் பண்ணுறது, ப்ராஃபிட் ஒரு நாள் வரும், லாஸ் வரும், கன்சிஸ்டன்ட் இருக்காது. ஓகே, அதனால
இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப உங்களுடைய நாலேஜை பொறுத்து தான் இது ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங்காக மாறும். ஃபைன். இப்போ எனக்கு வந்துட்டு நான் ஒரு 9 to 6 ஜாப் போகிறேன்னு வைங்களேன். அந்த ஜாப் நான் போகிறேன், எனக்கு ஒரு சம்பளம் மாதம் ஒன்று கிடைக்குது. இதுதான் காலகாலமாக ஒரு நம்மளுடைய வருமானம்ங்கிறதே இப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி நான் நீங்கள் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால் நான் வந்து கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்லுவேன். அவர் கேமராமேன் சொல்லுவார், இவர் வந்து பிடிஎம்னு சொல்லுவார். இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் வச்சுருக்கேன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி நான் ட்ரேடராக இருக்கேங்க அப்படின்னு சொல்கிற ப்ரொஃபஷனாக ட்ரேடிங் மாறிடுச்சா? அப்படி பண்ணலாமா? ட்ரேட் அப்படி அணுகலாமா? 9 to 6 நான் வேலை செய்வேன், ஒரு மாதத்துக்கு நான் ஒரு 40,000 போடுவேன், எனக்கு ஒரு 90,000 கிடைக்கும், நான் ஒரு 50,000 சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன். இந்த மாதிரி அது இருக்கா? இல்லை நான் வேறு ஏதாவது ஒரு வேலை செய்யணும், சைடில் நான் இதை வந்துட்டு சும்மா தான் ஏதோ பார்ட் டைமுக்கு தான் நான் இதை பண்ணணும், அப்படியா? அது எனக்கு அந்த புரிதல் எனக்கு கொஞ்சம் ஏற்படுத்துங்களேன். ஒரு பிகினர் இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு படிக்கிறப்பே ஒரு ஆர்வம் வந்துடும், கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, சார் நான் என் வேலையை விட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால் ஒரு குருவா மென்டரா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். லேர்ன் பண்ணுறது வேற, உன்னோட கன்சிஸ்டன்ட் பிஎல் ஸ்டேட்மெண்ட் வேற. ஓகே, ஆர்வத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியும், ஆனால் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறப்ப அந்த ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கும். பேப்பர் ட்ரேடில் வர ப்ராஃபிட்டு ரியலாக பண்ணுறப்ப வராது. இப்போ நம்ம கண்ணாடி முன்னாடி பேசி பார்ப்போம், அங்கே போய் லைவ்ல பார்த்தா பதறிடுவோம்ல. நம்ம அங்கே பேசுகிற கண்டென்ட்டே இருக்காது, வேற கண்டென்ட் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அது வேற இது வேற, அதுதான் மார்க்கெட். ஸோ அங்கே போகிறப்ப அந்த ரியாலிட்டி வேறு. அப்போ நான் அவங்க வாயிலேருந்து என்ன சொல்ல வைப்பேன்னா, 1 month நீ ட்ரேட் பண்ணு, என்னன்னு வருது பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம். 1 month ட்ரேட் பண்ணுவார், ஒரு 10,000 15,000 லாஸ் ஆயிரும். சார் லாஸ் ஆயிடுச்சு, இப்போ நீ வேலையை விட்டுட்டு வந்திருந்தா இதை நீ எப்படி சமாளிப்ப? அஸ் அ குருவா, அஸ் அ மென்டரா தப்பான கைடன்ஸ் கொடுக்கவே கூடாது. நாங்களாக இருந்தாலும் சரி, வேறு இங்கே பார்க்குற ஒரு மற்ற இன்ஸ்டியூட்டுக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் இந்த ப்ரோக்ராம் மூலமாக சொல்லிக்கிறேன், தப்பான கைடன்ஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா இங்கே பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரேடிங்கில் ஒரே நாளில் 10,000 வந்துடுது, ஒரே நாளில் 30,000 வந்துடுது, அவங்க மாத சம்பளமே அவ்வளோதான் வாங்குவாங்க. அதை விட்டுட்டு இங்கே வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு மார்க்கெட் என்ன பண்ணுன்னா க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அப்படி கிடையாது, கன்சிஸ்டன்ட் வேறு. இப்போ டெய்லி 2,000 எடுக்கிறது, மாதம் ஃபுல்லாக எடுக்கிறப்ப எனக்கு என்னது 22 நாள் ட்ரேடு 40,000 ப்ராஃபிட்டு. இன்றைக்கி நான் 10,000 பண்ணுறேன், நாளைக்கு நான் 15,000 பண்ணுறேன், அடுத்த நாள் நான் 40,000 பண்ணுறேன், ஆனால் அடுத்த ஒரே நாளில் நான் 1 லட்சம் லாஸ் பண்ணேன்னா இதுக்கு பேர் என்ன ப்ராஃபிட்டு? ப்ராஃபிட்டே கிடையாது. அப்போ அதை எப்படி நான் என்ன பண்ண முடியும்? கேம்பிளிங். இதுக்கு தான் கேம்பிளிங் சொல்லுவாங்க. சார், உங்களுடைய கெரியரில் நீங்கள் 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்கள் கெரியரில் நீங்கள் பண்ண பெரிய ப்ராஃபிட்டுங்கிறது எப்போ, எந்த டைம் பீரியடில்? நீங்கள் பண்ண பெரிய லாஸுங்கிறது எந்த டைம் பீரியடில்? அந்த டைமில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, ஸ்டில் எப்படி நீங்கள் பர்சிஸ்ட் பண்ணீங்க? ஆல்ரெடி நான் லாஸ்ட் டைம் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன், நான் லாஸ் பண்ணது ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. ஒரே நாள், அதாவது ஜஸ்ட் ஒரு 1/2 an hourல 10 lakhs வரைக்கும் லாஸ் பண்ணிடுறேன். எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. கம்மி, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி. பொதுவாக நான் பார்த்த பர்சன் இதோ நிறைய பேர்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் பெரிய லாஸஸ். நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ண முடியும்? 3 நாள் சாப்பிடல, தூங்கலை, எதுவுமே. ஏன் லாஸ் பண்ணோம் யோசிக்கும்போது என்னோட மிஸ்டேக் தான். அந்த மிஸ்டேக் அந்த டைமில் ஏற்றுக்க முடியல, அதுக்கப்புறம் மிஸ்டேக்னு தெரிஞ்சு என்ன யூஸ் இருக்குது? ஓகே, இப்போ ப்ராஃபிட் பற்றி பேசு. ப்ராஃபிட் இப்போ ஒரு 90 பைசே 90 காசு ப்ரைஸ் ஒரு 150 ரூபா போனால் எப்படி இருக்கும்? அட்டேங்க அப்பாடி அப்பா, 90 காசு 150 ரூபாய். ஆனால் என்ன இது ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 90 பைசா போட்டேன், எனக்கு லாஸ் 90 பைசா தான் போனா. ஓகேவா, போட்டேன், நான் அதை பார்க்கல, போட்டேன்னு போட்டேன். ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக போகும்னு ஏதோ ஒரு அந்த இதில் போட்டுட்டேன், அது நான் பார்க்கல, விட்டுட்டேன். மார்க்கெட் எண்டாவது போய் பார்த்தா 150ல் இருக்கு. நான் அந்த டிஜிட் என்ட்ரா இவ்வளோ வந்துருக்கு ப்ராஃபிட், உண்மையாவா? மேபி அதை நான் நின்று பார்த்துருந்தேன்னா அவ்வளோ வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்க முடியும். இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா இப்போ நம்ம 90 காசு போட்டு ஒரு 10,000 பர்சன்ட் இதுவே பெரிய விஷயம் சொல்லிட்டு நிறைய பேர் கட் பண்ணுறோம். நான் பார்க்காதனால அது பெரிய காசு தான். பார்த்துருந்தா அதே லாஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நான் பார்த்துருந்தாலும் நிறைய விட்டுருப்பேன். இதுதான் ரியாலிட்டி. இதை எப்போ மேனேஜ் பண்ணுறோமோ அங்கே நம்ம சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிடலாம். லாஸ் சின்னதாக வரும்போதே கட் பண்ணிடணும், ப்ராஃபிட் பெருசாக போகும்போது வெயிட் பண்ணணும். அப்படியே மாற்றி பண்ணுவோம். நீங்க சொன்ன மாதிரி மாற்றி பண்ணுவாங்க. லாஸ் ஐயோ திருப்பி ஏறிடும். நம்ம யாருமே நம்ம பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு யோசிப்பாங்கல்ல. ப்ராஃபிட் ஏறாது சொல்லி வந்த வரைக்கும் போதும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ப்ரோ, நம்ம லைஃப்ல ஒரு ரூல் வச்சிருப்போம்ல, அதே மாதிரி ட்ரேடர் இந்த பாட்காஸ்ட் மூலமா தயவு செய்து உங்களுக்கு உண்டான ட்ரேடிங் ரூலை நீங்க கிரியேட் பண்ணுங்க. தயவு செய்து ஒரு விஷயம், எங்ககிட்ட தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ட்ரேடிங் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா
யாருக்கிட்டயாச்சும் எங்கேயாவது தயவு செய்து படிங்க, படிச்சுட்டு பண்ணுங்க. ஆனா நல்ல இன்ஸ்டியூட்டா இருக்கணும்ல சார். நீங்க மட்டும் இப்படி சொல்லிட்டீங்கன்னா ஏன்னா அடுத்த ஒரு கேள்வி இருக்கு சார். இந்த ஆன்லைன்ல ட்ரேடிங் குருஸ் அப்படின்னு சொல்லி சார் நிறைய பேர் இருக்காங்க சார். இப்போ நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு வைங்களேன் சார், சும்மா சர்ச் பண்ணா அட்லீஸ்ட் தமிழ்ல மட்டுமே ஒரு 100 பேராவது ஆன்லைன்ல சொல்லித்தரேன்னு சொல்லி யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க சார். ஸோ யாரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதே ஒரு குழப்பம் ஏற்படுது இல்லை சார். அப்புறம் இதுல டிராபேக் இருக்குங்க, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா எல்லாரையும் கரெக்டான ச்சே நான் உன்னை முன்னாடியே பார்த்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியா, சார் முன்னாடியே பார்த்துருக்கலாம் சார், உங்களை என் காசெல்லாம் சேவ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. ஸோ இங்கே பீப்புளுக்கு என்னன்னா, நீங்கள் கரெக்டான இன்ஸ்டியூட்டை போய் பார்க்கணுன்னா டெக்னிக்கல் வீடியோஸ் போய் பாருங்க. அவங்களுடைய ஆமா, யூடியூப்ல போனாவே டெக்னிக்கலா ஒரு வீடியோஸ் இருக்கும். அதை மார்க்கெட்ல எந்த அளவுக்கு அப்ளிகேபிள் பண்ணி எந்த அளவுக்கு அது சக்சஸ் ரேஷியோ கொடுத்து பார்த்தா தெரிஞ்சிடல. ஓ, ஃப்ரீயா கொடுக்குற வீடியோல இவங்க இந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க கிட்ட போனா என்ன மாதிரி கண்டென்ட் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்ற இப்போ நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம்னா அதை போய் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பாருங்க. அப்படியே எங்களை நம்ப வேணாம், ஓகேவா? நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுடைய ட்ரேடிங் அனுபவத்தில் இந்த நடக்கிற விஷயத்த நான் என்ன பண்ணுறோன்னா வீடியோஸ் போடுறோம். அதை போய் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பார்த்து சக்ஸஸ் ஆகுதா ஒரு நாள் பார்க்கக்கூடாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு என்ன பார்க்கணும், ஒரு 1 மந்த்தாவது பார்க்கணும். எஸ் 1 மந்த்தில் இவ்வளோ பர்சன்டேஜ் வருது, அப்போ இதில் இன்னும் நிறைய இருக்கும்ல, அப்போ தான் அவங்க என்ன பண்ணணும், நீங்கள் தேட ஆரம்பிக்கணும். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லேயுமே அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, சரியா? அவங்கள தேடுங்க, யூடியூப் வீடியோஸ் போய் தேடுங்க, ஓகே? அதில் போய் பார்த்துட்டு பெஸ்ட்டான பீப்புளை போய் பார்த்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணி படிங்க. பட் ஸ்டில் பீப்புள் ட்ரேடிங் நோக்கி வருவதற்கான காரணம் என்ன? பேராசை. என்னங்கிறார், இன்ஸ்டியூட் நடத்துறவங்களே பேராசையால தான் பண்றாங்கங்கறத வெளிப்படையா சொல்றேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ எடுக்கும்போது நான் சொல்றேன், உங்களால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் கிளாஸ் எடுப்பேன். நீ நீ கேட்டு பாரு, சொன்னா உங்களால இதுல வின் பண்ணவே முடியாது சார். அப்புறம் ஏன் சார் என்ன கூப்பிட்டீங்க, ஏன் சார் நான் ஜாயின் பண்ணேன், நான் வின் பண்ணணும்னா இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது ஃபைன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஆக்சுவலாக சூப்பராக ரொம்ப அடிப்படையில் இருந்து ஒரு பெரிய விஷயம் வரைக்கும் எமோஷ்னலான விஷயங்களும் கூட, என்னென்ன மாதிரியான தவறான முடிவு எடுப்போம் அப்படிங்கிறதுலேருந்து ப்ராஃபிட்டு லாஸு என்கிட்ட நீங்கள் கற்றுக்க வேணாங்கிறதுலேருந்து உங்கள்கிட்ட சேர்ந்தா கூட ஒன்றால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஏன்னா சார், நீ வா உள்ள வா சூப்பராக பண்ணிடுவோன்னு ஒரு சதுரங்க வேட்டை மாதிரி பாணியில் தான் நிறைய பேர் கூப்பிடுவாங்க ட்ரேடிங் கற்றுக் கொடுக்குறவங்க எல்லாருமே. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்தது நீங்கள் பேசுனது. எனக்கு பர்சனலாக அப்படி தோணுச்சு. நேர்கள் எப்படி தோணுச்சுங்கிறத நீங்களுமே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைன் கிடச்சிருக்கு. படித்தா அதுலேயே ஊர்னா அதை இன்னும் நான் தெளிவாக டீட்டெயில்டாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்னாலையும் ஒரு டீச்சர் மாதிரி 6 மாதத்தில் 30 லட்ச ரூபாய் லேர்ன் பண்ண முடியும். அதே நேரத்தில் நான் கொஞ்சம் அவசரப்படுறேன் அப்படின்னா சார் சொன்ன மாதிரி, சாரே விட்ட மாதிரி 1/2 hourல 10 லட்ச ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டுக்குமான ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் இது. இதை நம்ம எந்த அளவுக்கு ப்ராப்பராக பயன்படுத்துகிறோமோ, எவ்வளவு அறிவை நம்ம அதுக்கு செலுத்துகிறோமோ அந்த அளவில் நமக்கு அது கொடுக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். கரெக்டா சார்? கரெக்ட். தேங்க்யூ சார். இந்த சமயத்தில் ஒரு தேங்க்யூ மட்டும் சொல்லுங்க, நல்லபடியாக சொல்லுங்கள். இந்த பாட்காஸ்ட் மூலமாக B-Square ஃபாலோயர்ஸ் அண்ட் B-Square ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நானும் நன்றி தெரிவிச்சேன். ரொம்ப நன்றி. ரொம்ப பொலைட்டாக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு நீங்கள் லாஸ்ட்டாக சொன்ன நன்றி. நானும் ஒரு இதை பற்றின நல்ல அவேர்னஸ் நீங்கள் கொடுத்ததுனால தேநீர் இடைவேளையின் சார்பாக B-Square ட்ரேடிங் இன்ஸ்டியூட்டுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றி ப்ரோ. நன்றி. இது எங்களுடைய ப்ராடக்ட். நீ உட்கார இது எங்களுடைய சொந்த தயாரிப்பு. நான் யார் வந்தாலும் கிஃப்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எங்களுடைய வெல்த்தை பார்த்துக்கிறீங்க, நான் உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறோம். மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் வந்துட்டு B-Square ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட்டினுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. யாருக்கு வந்து ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, யார் தெரிஞ்சுக்கணும் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அது சிரிப்பாக வந்துருச்சு அந்த நேரத்தில். யாருமே இங்கே பாரு நீ சேர்ந்தாலும் உன்னால் ப்ராஃபிட் எடுக்க முடியாதுன்னு யாருங்க சொல்லுவா? அந்த மாதிரி ரொம்ப வெளிப்படையாக பேசினாங்க, மனசு விட்டு பேசின மாதிரி எனக்கு இருந்துச்சு. எனக்கு வந்து ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிற அந்த பேஸ் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கு எவ்வளவு உழைப்பை போட்டால் நமக்கு அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கான நேரத்தை நம்மளால் ஒதுக்க முடியும், அதுக்கான சிந்தனையை நம்மளால் ஒதுக்க முடியும், அதையே நம்ம வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக நினைக்க முடியும் அப்படின்னா உறுதியாக அதில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் நம்மளுடைய பொறுமையின்மை, நம்மளுடைய ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு செயலால் லாஸும் ஆகலாம் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ட்ரேடிங்க்குமான டிஃபரன்ஸ் என்னங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஷுவர் ஷாட்டாக அது எப்படியும் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும், ஆனால் லாங் டேர்மாக இருக்கும். வேற ட்ரேடிங்கிறது எனக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் சரியாக செஞ்சால்.
இன்னைக்குங்கிறது அதில் லாஸும் இருக்கும் ப்ராஃபிட்டும் இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக படிக்கிறதுனாலுமே நீங்கள் படிக்கலாம். அவங்க இன்ஸ்டிடியூட் பேர் ட்ரேடிங் இன்ஸ்டியூட், வேற அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுமே டீச் பண்ணுவாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஸோ யாருக்கெல்லாம் இது தேவைப்படுதோ அவங்களாம் நிச்சயமாக இந்த இன்ஸ்டியூட்டை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதை பற்றி ஒரு பேசிக் ஐடியா எனக்கு கிடைச்ச மாதிரி உங்கள் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குன்னு நான் மிக உறுதியாக நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆராவில் சத்மா வழங்கும் பாசிட்டிவ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி.